இயேசுவுக்கு இடம் உண்டா? பிரைஸ் தி லார்ட். மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்று லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது இறைவார்த்தைகளில் இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். நமக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இந்நாள் வரை கிறிஸ்துமஸ் என்றாலே நம் நினைவிற்கு வருவது சிறு குழந்தை இயேசு மாடடையும் தொழுவத்தில் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருப்பதும், அருகில் அன்னை மரியாளும் சூசையப்பரும் நிற்பதும், கூரைக்கு மேல் வால் நட்சத்திரமும் அவரை பணிந்து கொள்ளும் ஆட்டிடையர்களும் தான். சர்வ உலகத்தையும் படைத்து ஆண்டு வரும் நம் தேவன் நம்மை பாவங்களிலிருந்து மீட்க இவ்வுலகத்திற்கு மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து இப்பூமிக்கு இறங்கி வந்த பொழுது பிறந்த இடம் மாட மாளிகை அல்ல, மாறாக மாட்டுத் தொழுவம். ஏன்? அவர்களுக்கு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. எத்தனையோ அறைகள் அந்த விடுதியில் இருந்திருக்கும். ஆனால் எல்லா அறைகளும் தங்கள் பெயரை குடிமதிப்பிற்காக பதிவு செய்ய வந்திருந்த மக்களினால் ஆக்குபைட், நிரம்பி வழிந்திருக்கும். அதனால் மரியாவுக்கும் சூசையப்பருக்கும் அங்கு இடம் கிடைக்கவில்லை. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், விடுதி உரிமையாளர் வேண்டுமென்றே அவர்களை புறக்கணிக்கவில்லை, விரட்டவில்லை. ஆனால் அவரிடம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அறை இல்லை. ஆனால் அன்னை மரியாளோ நிறைமாத கர்ப்பிணி. அதனால் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு மாட்டு தொழுவத்தை பயன்படுத்தி கொள்ள அனுமதி கொடுத்திருக்க கூடும். அவர் நினைத்திருந்தால் சிரமப்பட்டாவது ஏதாவது ஒரு அறை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்திருக்கலாம். ஆனால் வேலைப்பழு அதிகம் இருந்திருக்கும். விடுதியில் உள்ளவர்களுக்கு உணவுகள் கொடுக்க வேண்டும், ரூம்ஸை சுத்தம் செய்து அவர்களது பில்லை எல்லாவற்றையும் செட்டில் பண்ண வேண்டும். இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் இந்த ஊர் பேர் தெரியாத தம்பதிக்கு அறை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம்தான் மேலோங்கி இருந்திருக்கும். இதே போல்தான் அன்பானவர்களே, நாமும் இயேசுவை வேண்டுமென்றே நிராகரிப்பதில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள விடுதியாகிய நம் இருதயத்தில் அவருக்கு இடம் இல்லை. அவர் வந்து நம் மனதில் தங்குவதற்கு இடமில்லாமல் மனம் முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. ஆம், நம் மனம் பெருமை, பாவம், பயம், கவலைகள், உலக இச்சைகள், சுயநல போக்கு போன்றவற்றால் நிரம்பி வழிவதால் அமைதி, சந்தோஷத்தின் பிறப்பிடமான இயேசு நம் மனதில் பிறக்க, இருக்க இடமில்லாமல் போய்விட்டது. உலக காரியங்களில் நாம் பிஸியாக இருப்பதால் ஆண்டவருக்கு நம் மனதை கொடுக்க முடியவில்லை. மனதில் உள்ள குப்பைகளாகிய பாவங்களை நீக்கி ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. வீட்டை கவனிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், கேளிக்கை, பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கே நேரம் பத்தவில்லை. பின் எங்கே ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பது? இதுதான் இன்று அநேக மனிதர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களின் நிலை. ஒரு சமயம் லண்டன் சென்றிருந்த பொழுது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பார்க்க நேர்ந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகளிலும் வண்ண வண்ண விளக்குகள், கண்கவர் தோரணங்கள், மனதை மயக்கும் அலங்காரங்கள். ஆனால் எல்லாம் வெளியரங்க கொண்டாட்டங்கள் தான். அநேகருக்கு கிறிஸ்து யார், ஏன் பிறந்தார் என்பதே தெரியவில்லை. ஆனால் வெகு விமரிசையாக புது ட்ரெஸ், பார்ட்டி, விருந்து என்று கிறிஸ்துமஸ் அன்று கொண்டாட அவர்கள் ரெடி. கேட்டால் நான் பிறப்பில் கிறிஸ்தவன், ஆனால் ஐ எம் நாட் அ ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் என்று சொல்கிறார்கள். இதனால் தானே பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் பார்ட்டி ஹால், பப் ஆகவும் டான்ஸ் ஹாலாகவும் வேதனைக்குரிய விஷயமாக பிற மத வழிபாட்டு தலங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேதனை! இவை அனைத்திற்கும் காரணம் சமாதான காரணராகிய இயேசு மனிதர்களின் உள்ளத்தில் பிறக்கவில்லை, பிறப்பதற்கு மனதிலும் இடமில்லை. அமைதியின் அரசர் இல்லாத மனதில் ஏசாயா 9:6 எப்படி அமைதி தோன்றும்? அமைதியை கொடுக்கும் அரசரை புறக்கணியாமல் அமைதியை கெடுக்கும் குப்பைகளை களைந்து அன்பு இயேசுவை நம் உள்ளத்தில் பிறக்க வைக்க வேண்டும். இதற்காக தானே இயேசு உலகத்தில் வந்து பிறந்தார். ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை நாம் வெளியரங்கமாக கொண்டாடாமல் நம் உள்ளத்தில் வந்து பிறக்க, நம் மனதில் உள்ள கசப்புகள், பாவங்கள், வைராக்கியங்கள் அனைத்தையும் களைவோம். உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக மண்ணில் வந்து பிறந்த அன்பு தெய்வமே, உம்மை எங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள தேவையான
இடம் உண்டாக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன்.